இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்னா ராகேஷ் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. நமக்கு ஓ, வீடியோ போடுறதுக்கு எதுவுமே பிக் பெருசா பாஸ் content ஒருத்தர் இல்ல பண்ணிட்டு அப்படின்றதுனால இருக்காரு. சும்மா இருந்துட முடியுமா? ஏற்கனவே வீடியோ போட்டு 12 நாள் ஆயி போச்சு. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு ஏகப்பட்ட இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சரின்னு ரீல்ஸ் பக்கம் போய் பார்த்தா ஐயோ இத்தனைய வச்சிட்டா நம்ம கண்டென்ட் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு கொட்டி கிடக்குது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் போய் பார்த்தேன், அதுக்கே இத்தனை கண்டென்ட் கட்டிச்சு. யாரு இது? காலையில சுமார் ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்தேன். ஒரு 9:05 முடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா ஏஎம் இல்ல PM. அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஒரு சில கண்டென்ட்லாம். ஒரு ராத்திரி பூராவா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே. என்ன உங்கள ஒரு சிலர் வருத்தத்துல இவங்க இருப்பீங்க, சண்டையா? கோவத்துல இருப்பீங்க, கஷ்டத்துல சண்டை இருப்பீங்க. போட்டுருக்காங்களா? 1008 பைல்வானா பிரச்சனை அது? இருக்கும். 5 பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம அந்த ஸ்ட்ரெஸ், கவலை, கஷ்டம் எல்லாம் அட பாவிகளா. 30ல இருந்து என்னடா 40% பண்ணிட்டு உங்கள்ட்ட இருந்து அடிச்சு தோர்த்துரும். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலடா. நடந்து கிடைக்கிறதுக்காக எவ்வளவு நீங்க என்ன பண்ணணும்? கஷ்டப்படுறாங்க. இவன் டைட்டில்ல முடிஞ்சா சிரிக்காம பாருங்க பாப்போம் அப்படின்னு போட்டிருக்கானே, அட அதனால நான் பாவிகளா. சிரிக்காம இருந்து காட்டுறேன் அப்படின்னு வாயில பிளாஸ்டர் போட்ட மாதிரிலாம் உட்கார கூடாது. சிரிப்பு வந்தா கவலையை விட்டு கல 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 கலன்னு சிரிக்கணும். இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ரகளைகள் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பாத்துட்டு வரீங்களா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றா? சே காட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். தயவு செஞ்சு AK ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆனா பாக்குறதுக்கு வாட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. எதுக்கு சேனல் வெளி போட்டு தேய்க்கிறாரு? என்ன இது? God bless you, பாத்தியா? ஓ, இப்படி பண்ணுவாங்களா? அததான் ஒரு பேரண்ட் வெளி போடுற மாதிரி போடுறேன். இல்ல இப்ப பண்றது பாரு, எங்க பேரு ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு போது. ஓ, யாராவது இதனால ஹார்ட் தானா? பேஷண்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேணிங்கனே இந்த பார்த்து வாய்ஸ்ல பாடுறாரா? முன்னாடி நம்ம விஷால் அவர்கள் இருக்கார்ல. ஓ ஆமா ஆமா, அவருக்கு ஏதோ மைண்ட்லாம் வந்துட்டாங்க. நம்ம அண்ணன் விஷால் தான். விழுப்புரத்துல கூவாகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வருஷம் திருநங்கைகளுக்குள்ள ஒரு அழகி போட்டி நடக்கும். அந்த மாதிரியே இந்த வருஷமும் நடந்துட்டு இருந்துச்சா, அதுக்கு நம்ம விஷால் அவர்கள் சிறப்பு விருந்தினரா போயிருந்தார். பரிசும் கொடுத்து பாராட்டுகளை எப்படி தெரிவிக்கிறதுக்காக. எல்லாரும் எப்படி ஐஃபோன் என்ன ப்ராப்ளமோ உங்களுக்கு தெரியாது. வீட்டுதான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. போன இடத்துல இன்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஒரு பாயிண்ட்ல பொசுக்குன்னு மயக்கம் போட்டு தொப்புன்னு ஊந்துட்டாரு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. என்னன்னு தெரியல. பாவம் ஒண்ணு இல்லை, மாதிரி இருக்காரு. நம்மளுக்கு தெரியாதுல்ல என்ன ப்ராப்ளம். வாத்தியாரே, தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. இவருக்கு மட்டும் ஏன் அடிக்கடி ஏதாவது ஒண்ணு வந்துருது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்க புடிச்சு கையாட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா ஆமா, அது ரொம்ப just பாவமா fever இருக்கு. அப்படின்னு முடிச்சிட்டாரு. Completely I was shivering. Doctor சொன்னாரு no you can't go. You are burning with fever and shivering. இது எத்தனை நாளா ரத்தப்பதிக்கு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? இப்போ இந்த மாதிரி மயக்கம் போட்டாரே என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எங்க டாக்டர் சொன்னாங்க இந்த டைம்ல நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக போனேன். கட்சியில அவங்க சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. மத்தபடி மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற மாதிரி நான் சரக்கடிச்சிட்டு போனோம், இல்ல தம்மடிச்சு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் நான் டிராவல் பண்ணி போறாங்களா? அந்த டிராவலே ஒத்துக்காதா ரொம்ப இருக்கும். உருக்கமா பேசியிருந்தாரு. அதான் கார்ல போனாலும் இந்த உடம்பு தாங்க. 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூணு செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியாமலே வெளியில இருந்து பாக்குறப்போவே இவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா பேச்சுல ஒரு திணறல், அந்த உச்சரிப்பு, அவரோட கண்ணு, இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. விரைவில் நம்ம விஷால் குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிட்டு மெயின் மேட்டருக்கு போயிடலாமா நண்பர்களே? ஓ ஜீவியா? அது யாரு? டிராகன் ஹீரோயினா? ஒரு படம் கூட உருப்படியா நிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அது. என்னது இம்மார்டல்? என்னது இது? பின்னாடி மிருகம் மாதிரி ஏதோ இருக்கு. அதுக்கு எப்படி ஒரு ஸ்கில்?
பண்ணிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கையாடு இருக்காங்கல்ல டிராகன் ஹீரோயின், அவங்களும் ஜிவி பிரகாஷும் ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அத பார்த்த உடனே இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான புகைச்சல். இவர் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. இவருக்கு நல்ல கதையே கிடைக்காதா? இவரை தேடி ஒரு அதுக்கு என்ன பண்றது, அவருக்கு அமைந்து வாழ்றாரு. ட்ரெண்டிங் ஹீரோயினோட தனுஷ் கமிட்டானாதான் வைத்தறிச்சலோட அலைவாங்க நம்ம பசங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன ஜிவி பிரகாஷ பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஒருவேளை குட்டி டிராகன் மாதிரி இவர் ஒரு குட்டி டிஆர் இருப்பாரோ? பார்த்தா வருஷத்துக்கு இவர் 10 படம் பண்றாரு. அப்ப திவ்ய பாரதியோட வாழ்க்கை அவளை எப்பவோ. கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை போட்டு வச்சிருக்காங்க? ஓ அப்படி வரீங்களா? இவர் படத்துல ஏதாவது அப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஒருவேளை நடந்துருமோ? இவரே கேக்குறாரா இல்ல வைக்கிறாங்களான்னு தான் தெரியல. சரி, அடுத்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் ஜெனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க வீட்ல இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்கதானா அது? போடுங்க. யாரு அது? ஒரு பையனும் யாரோ பேசுறாங்க. போட்டோ போட்டா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃபேஸ காமிக்கிறீங்க. ஏதாவது பேசின மாதிரி போடுவோம். ஒருவேளை மக்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருச்சு அப்படினா vlog மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்ல உங்க ஃபேஸ காமிச்சு சொல்லி பேச சொல்லி கேட்டேன். அதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயம் பேசி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பிடிச்சிருக்கு ஜெனி இனிமே அடிக்கடி பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து டெஃபினட்டா உங்களுக்காக நான் வர வைக்கிறேன். ரெடியா? இதோ உங்களுக்காக. ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கற, கேட்டா பிஸின்னு சொல்ற, ரீல்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, பொய்யா டைம் இருக்கு, ஆனா கால் பண்ண மட்டும் டைம் இல்லையா? சரி நான் கூட உண்மையா காட்ட போறேன். காட்டாவே இல்ல. கனிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆனா ஜெனிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? இல்லையே. என் தங்கச்சி பேசுறது கூட எப்படி பாடுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆனா ஜெனிமா போன தடவை பார்த்ததை விட இப்ப துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே. தங்கச்சி உடம்ப பாத்துக்கமா. இப்போ வரைக்கும் நீங்க பலூன் அக்கா பாத்திருப்பீங்க. ஜிம் அக்கா பாத்திருப்பீங்க. ஏன் இப்போ ஜாக்கெட் அக்கா, கோடி அக்கா, டிவோஷனல் அக்கான்னு ஏகப்பட்ட அக்காங்களை பாத்திருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போற அக்கா புதுவிதமான அக்கா. அவங்க தான் நம்ம ஆய் அக்கா. ஆய் அக்கா? டேய் எனக்கு ஆய் வருது. மச்சான் ஆய் போயிட்டு முட ஓ எல்லா ரீலையும் தான் பண்ணுவாங்களா? எனக்கு ஆய் வருது. பின்ன அவங்களும் மனுஷங்க தானே. பொண்ணு அழகா இருந்தா ஆய் வரக்கூடாது ஏதாவது இருக்கானே. ஆனா உண்மையை சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் இத ஆய் போயிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரி ஆயக்கா, வர்றது ஆய், அதுக்கே உங்களுக்கு இப்படி போகுது வாய். நல்லா இருக்கேன். பலாப்பழம் எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? பலாப்பழம் ரத்தம் வந்திருக்கும்னு சொல்ல வந்தேன். அதை விடுங்க. இந்த அக்காவாவது பலாப்பழத்தை தான் பொழக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ஃபுட்பால்னு நினைச்சு அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. வெட்டிட்டாங்களா? என்ன ரொம்ப வல்கரா போயிட்டு இருக்கு. ஒரிஜினல் மீச்சமா இருக்கு. உங்களுக்கு எங்களோட வருத்தங்கள். பட் இதுக்கு முன்னாடி இந்த ரீல் பார்த்தப்ப இந்த ரீல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்து என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. நட்பு, காதல், சமுதாயம், அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். ரப்பரா? இவர் வயசுல நம்ம எல்லாம் உசுரோட இருக்கோம். கடிச்சு இடுக்கிறாரு பாருங்க. தாத்தா அந்த பையனை நீ தோல் அடிச்சிட கூடாது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க ஊருக்குள்ள ஏதோ திருவிழா நடக்குது போல இருக்கு. அதுல இது ரெஸ்லிங் மாதிரி ஒரு கேம் போல இருக்கு. அதுல இந்த கட்டை மேல உட்கார்ந்துட்டு ஒரு கையை கட்டிக்கிட்டே மாறி மாறி அடிச்சுக்கணும். யாரு கட்சி வரைக்கும் டஃப் குடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னரா. நல்லா இருக்கு. இன்னும் இந்த வாட்டி வாங்குறாரு, தடுக்க கூட மாட்டேங்கிறாரு. இந்த சிவப்பு டிஷர்ட் அங்கிள் இந்த அடி அடிக்கிறாரு போட்ட அந்த பையனை. அத பாக்குற நமக்கே இவ்வளவு காண்டாவுதே. அந்த பச்சை சட்டைக்கு எவ்வளவு காண்டாவுது கூட மாட்டேங்குது.
அவ்வளவு வெறி. அடி வாங்க போறதுக்கு முன்னாடி சவடால் வேற 4 அடிக்கு கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குறாரு. தோசைக்கடி இல்லாம நிம்மதியா கேளுங்க. சரியான அடியானா. இந்த வீடியோவை யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல கணவன் மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி ஓ உங்களுக்குள்ள இதுவா. இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கணவன் மனைவி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போறத கரெக்டா கேட்டு அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு. இது முடியறப்ப தெரியும் நீங்க ஒரு நல்ல கணவன் மனைவியா இல்லையா அப்படின்னு. அந்த கேள்வி என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள நீங்களும் உங்க மனைவியும் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்றீங்களா? சின்ன சோப்பு கூட எங்களை பிரிச்சிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் ஏன் டைப் பண்ணுங்க. இல்ல வேற வேற சோப்பு அப்படின்றவங்க ஆப்ஷன் பி டைப் பண்ணுங்க. மெமரி வந்தோனே இந்த பட்டனை பிரஸ் பண்ணுவார் சார். ஓஹோ என்ன அப்படி எடுத்திருக்கான். ஓஹோ இப்போ சொல்லுங்க நீங்க ஒரே சோப்பு யூஸ் பண்றீங்களா இல்ல வேற வேற சோப்பு யூஸ் பண்றீங்களா? ஐயோ கிச்சன் காட்டுறானா? என்ன பண்றான்? ஏன்டா டேய் சிவா பண்ணி விடுறான். சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெத்துறாங்க. ஏன்டா இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரிம்மர் அட்வர்டைஸ்மென்ட்டோட ரீல் எனக்கு வந்துச்சு. நம்ம மார்க் ஜுகர்பர்க் அண்ணனை பத்தி தான் தெரியுமே. ஏன் அவன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் இன்ஸ்டாகிராம் ஓனர். அவர் என்ன பண்ணுவாரு, எந்த ரீல்ல நம்ம சேவ் பண்றோமோ அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அது மாதிரியான கண்டென்ட் தான் அடுத்தடுத்து அனுப்புவாரு. இது ட்ரிம்மர் ரிலேட்டட். அதனால இந்த வீடியோ முடிச்ச உடனே நம்ம மார்க் அண்ணன் என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஆனா 18 வயசு கீழ இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நீங்க என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஓஹோ ஆஹா ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள. யாரு वो रेजर से ना कट जाता है. बस इतनी सी बात. அதுக்கு ஆனா ஏன்டா வேற வேற ஆடே கிடைக்கலையடா. இது யாரு அவரு அனுப்பி விட்டது? ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே வடக்குதானே? வடக்குதான் இல்லையா, அதுக்கு ஆட் பண்ணிருக்காங்கய்யா. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க? நம்ம ஸ்வைப் பண்ற 100 வீடியோல 50 வீடியோ இப்படி தான் வருது. போற போக்க பார்த்தா இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல அப்படி வெப்சைட்டுக்கே டப் கொடுக்கும் போல இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராமே. ஆமாடா இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. சரி, இப்பொழுது உங்களுக்காக சின்ன தம்பி குஷ்பு ஒரு பாடலை பாடுவார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இது குஷ்பு இல்ல குத்து வாங்கின பூ. நீங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சின்ன தம்பி குஷ்புவே இப்படின்னா அப்ப நம்ம சின்ன தம்பி பிரபு. ஓஹோ இப்பொழுது எங்கள் அங்கிள் ஃளைட் எப்படி லேண்ட் ஆகும் என்று உங்கள் அனைவருக்கும் செய்து காட்டுவார். இவன் சரியான பைத்தியம். சரியாகாத பைத்தியம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஹிட் ஆயிருவோம் அப்படின்றது படங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பைத்தியக்காரன் அப்ப நீங்க எல்லாம் மட்டும் யோக்கியமா? உங்க ஊர் ஆளுங்க மட்டும் லைக்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க கொஞ்சம் காமி அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க ஊர் ஆளுங்க எல்லாம் திறமசாலிங்கப்பா, விஞ்ஞானிகள். சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? பாப்போம் பாப்போம். நேர போட்டுடா கட்டலானே. போச்சே. என்னடா உடைச்சு விட்ட? சும்மா வேலை உண்மையாவே தண்ணி தெரியலையே. ஒரு சில ஆராய்ச்சி எல்லாம் பண்றப்போ அதான் நினைக்கிறேன் உடைஞ்சதுதான் ஒட்டி வச்சிருக்காரு நினைக்கிறேன். பண்ற கூடாது. அடுத்தது பாக்குறியா? ஓகே. ஓபன் பண்றாரு. உருட்டுறோடா உருட்டுற. இத தெரியாம நம்ம ஆளுங்க பல்லால கடிக்கிறது, சப்ளையர் வர வரைக்கும் சரக்கு திறக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் திறமையா காட்டுறது. பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி பிடிச்சது பாத்தியா? வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி சமீபத்துல நம்ம சந்தானம் நடிச்ச ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அது நிப்பாட்டிட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? திருப்பதில எப்ப பாடி இருக்குமே பெருமாள் பாடல். அந்த பாட்டு பேச வச்சு லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி கொஞ்சம் போட்டுருக்காங்க. படம் எப்படி இருக்கு? கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா. இதை கேட்ட ஆந்திரால இருந்து வந்த ஒரு பாபு என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன். ரொம்ப அந்த பாட்டு எடுக்கிறாங்களோ அந்த மூவி பேன் பண்றாங்களோ பண்ணணும். நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து. நீங்க அதுவும் ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த படம் எப்படி அந்த சாங் எடுத்த மாதிரி நீங்க பண்ணணும் ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா ஆ, இவர்தான் தற்போதைய சிஎம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, அதுவே தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ 16ஆம் தேதியா? ஓகே 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 அப்படின்னு அமுச்சு விட்டாரு. பாட்டு எடுக்கிறாங்களோ அந்த மூவி பேன் பண்றாங்களோ பண்ணணும். என்ன இங்கிலீஷ் 16 என்னையும் நீங்க அதுவும் ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த படம் எப்படி அந்த சாங் எடுத்த மாதிரி நீங்க பண்ணணும் ப்ளீஸ். அடப்பா, பேன் பண்ணிட்டாங்க உண்மையிலே. திருப்பதியில இருந்து கிளம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு கரண்ட் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியல பாத்தீங்களா? அவர் முன்னாள் முதல்வர் யாரா இருந்தாலும் டெலிகாஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா சன் நியூஸ்ல. குசுமுக்காரங்க இந்த பையன் பைக் எடுத்துட்டு இந்த சந்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு இளம் பெண்கள்லாம் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறத காஜோட பாக்குறதுக்கு இவர் போறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்களே பாருங்க. அப்போ என்னது அது? ஒரிஜினலாவா? இல்ல ரீல்ஸ் எடுத்ததா? மூக்கு நுழைச்சா இதான் கதி. பாதுகாப்பாக இருப்பீர். பொம்பளை சோக்கோட வாகனம் ஓட்டாதீர். சோகா சொன்னா அதான் நினைக்கிறேன். யார் இது? யாரா நீ முட்டையை தேடி வந்த டைனோசர் அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது அந்த கடைசியா மண்ணு தூக்கி எறிஞ்சது உண்மையிலே பண்ணாங்களா இல்ல ஸ்கிரிப்டா இருந்தாலுமே கண்டிப்பா கண்ணுல எல்லாம் அடி விழுந்திருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டா தான் இருக்கும். ஆனா இது அடி கண்டிப்பா அதான் அந்த வடக்கன்ஸ் இப்ப கூட இது பார்த்தோம்ல எம்டிஆர்ல கூட அதுல ஒரு ஸ்ப்ரே அடிச்சு ஒரு இது பண்ணாங்க. இவங்க என்னன்னா ரேசர், அதுவும் மேலலாம் இல்ல கீழே ஸ்ட்ரெயிட்டா கீழே போயாச்சு அவங்கலாம். ஆமா, அதான் ப்ரொமோஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாங்க அந்த அளவுக்கு. அது தாடி இருக்குல்ல, தாடி மீசெல்லாம் இருக்கு. அப்படி இல்லைன்னா கையில இருக்கிற முடியல கால்ல இருக்க முடியாது எடுத்து தொலைக்கலாம்ல. ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, அது நார்மலா போயிருக்கோம். இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதான் நம்ம நல்லா தெரியணும்னு பண்ணிட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அவரு அந்த ஒரு ரீல் பார்த்தா அதுக்கு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ரீல் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்